ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை மூடுவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை மத்திய அரசு எடுத்துள்ளது. அதன்படி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கைவிடும் வரை நிறுத்தி வைக்கப்படும். இந்திய பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படும். சார்க் விசாவின் கீழ் இனி பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்குள் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் கடற்படை, விமானப்படை உள்ளிட்டவற்றுக்கான இந்திய ஆலோசகர்கள் திரும்ப பெறப்படுகிறார்கள். பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கை 55லிருந்து 30ஆக குறைக்கப்படும் என்பன உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த மதுசூதனன் என்பவரின் உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டது. அதிமுக சார்பில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் ஆகியோர் மதுசூதனனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது மதுசூதனனின் மகன் அஞ்சலி செலுத்த வந்த ஒவ்வொருவரின் கையையும் பிடித்து தனது தந்தை இனி வரமாட்டாரா என கேட்டு கதறியது அனைவரையும் கண் கலங்க வைத்தது. இதைத் தொடர்ந்து மதுசூதனனின் உடல் ஆந்திர மாநில வட்டாட்சியரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்து அவசர ஊர்தி மூலம் சொந்த ஊரான நெல்லூருக்கு அனுப்பி வைத்தனர்.